இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறீங்கன்னா, இந்த இடத்துல வந்து இப்போது வாழை தோட்டமாக மாற்ற போகிறேன். எப்படி மாத்திரம் மட்டும் பாருங்கள். இது ஒரு கண்ணுங்க, இது பதியம் போட்டு வச்சுருக்கேன். இந்த பதியம் போட்டதை வந்து இப்போ நடவு பண்ண போகிறேன். பார்க்கலாம். ஹாய், இன்றைக்கி என்ன பார்க்க போகிறீங்கன்னா, நம்ம வீட்டு தோட்டத்தில் வந்து வாழைக்கண் நட போகிறேன். வாழைக்கண் எப்படின்னா, ஆடி மாதம் வந்துச்சுனாலே என்ன ஆகும்னா காற்று அதிகமாக இருக்கும். சின்ன கண் நடணும், அப்போ தான் அந்த மழை காலத்தில் வந்து நிறைய காய் வந்து காய்க்கும். அதனால் வந்து இப்போ வாழைக்கண் நட போகிறேன். வாங்க பார்க்கலாம். ஒரு கையில் நோண்டுறதுனால கொஞ்சம் பொறுமையாக தான் நோண்டுவேன், பொறுமையாக பாருங்கள். வாழைக்கன்று வைக்கிறதுக்கு வந்து இடத்த கொஞ்சம் பள்ளம் தோண்டி கீழே கொஞ்சோண்டு எருவு போட்டு வச்சா போதும். அதுக்கப்புறம் மேலே எருவு கட்டிக்கலாம். இதை பாருங்கள். இது வந்து ஒரு 6 மாதத்து கன்று. அந்த 6 மாதத்துக்குள்ளே இது காய்ச்சிரும். இன்றைக்கி நான் வைக்கிறேன். இது வந்து 6 மாதம் கழித்து நான் உங்களுக்கு காமிக்கிறேன் கொலையோட. இது வளர வளர சுற்றி மண் அணைச்சி பெருசாகணும். அப்போ தான் வந்து உங்களுக்கு வந்து கன்று வந்து பக்கத்தில் வந்து அதே போல் ஒரு மினிமம் ஒரு 6 அடி 7 அடி ஒரு கன்று விட்டு நட்டிங்கன்னா தான் கொம்பு கட்டுறதுக்கு வந்து ஈஸியாக இருக்கும். பக்கத்தில் நெருக்கி, ஏன்னா பக்கத்தில் கன்று நிறைய வளரும். அதனால் இந்த மாதிரி முதல்ல நடுறேன், பாருங்கள். ஏன்னா நான் வச்சுருக்கேன் ஒரு 15 கன்றுக்கு மேலே. இந்த பருவத்தில் நடலாம் எல்லாமே வாடி போயிடும். அதனால தான் சரி கையில் அடிப்படுனா நான் பருவத்தில் நட்டிக்கிட்டு இருக்கேன். கொஞ்சம் பொறுமையாக நடுறேன், வேறு ஒன்றும் இல்லை. இது 2வது கன்று. இப்படி வரிசை நட்டுகிட்டே போகிறேன், வாங்க பார்த்துட்டே இருக்கலாம். தண்ணி அதிகமான பகுதியில் வந்து நட்டாலே நல்லா கடகடன்னு வளரும் வாழை மரம் மட்டும். அதனால் தண்ணி இருக்க பகுதியில் தான் நிறைய நடுறேன். ஏன்னா இந்த இடம் வந்து இப்போ வெண்டைக்காய் ஃபுல்லாக காய்ச்சி முடிஞ்சிருச்சு. அதனால் இப்போ வந்து வாழைக்கன்று வச்சிங்கன்னா தை மாதத்துக்குள்ளே வந்து ஃபுல்லாகவே எல்லாம் காய்க்க ஆரம்பிச்சிடும். தை மாதத்தில் சூப்பராக எல்லா காயுமே குலை தள்ளி பழம் வைக்கிற அளவுக்கு அந்த பருவம் வந்துடும். அதனால இப்போ நடுறேன். ஏன்னா இது காற்று, ஆடி மாதம் வந்து காற்று. அதனால் சின்ன கன்று நட்டிங்கன்னா இந்த 2-3 மாதத்தில் வந்து கன்றுலாம் கொஞ்சம் சைஸ் ஆகும்போது காற்று வந்து மழை காலம் வந்துடும். மழை காலம் வரும்போது வாழை மரம் நல்லா காய் வைக்கும், நல்லா வேகமாக வளரும் வாழை மரம். அதுக்காண்டி இந்த முறையில் நான் ஃபாலோ பண்ணுறேன். அந்தந்த பருவத்தில் நடாமல் விட்டிங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக இந்த செடி இப்போ நான் விட்டுனா கை அடிபட்டுருக்கு, நான் ரெஸ்டருக்கு வச்சு விட்டுட்டேன்னா கண்டிப்பாக இது வந்து காய் வராது, செடியும் செத்து போயிடும், எனக்கும் மனசு கஷ்டமாயிடும். அதனால் இப்போ நான் எடுத்துடுறேன். ஐரு வர வரைக்கும் அமாவாசை காத்திருக்காது, அமாவாசை வர வரைக்கும் ஐரும் காத்திருக்க மாட்டாது. அது போல் தான் நம்ம அந்தந்த பருவ காலங்களில் கரெக்டான நடைமுறையை நட்டிங்கன்னா கண்டிப்பாக நமக்கு பழம் காய் எல்லாமே கிடைக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். அடுத்த வீடியோ காத்திருங்க. தேங்க்யூ ஸோ மச். டாடா, பாய்.